வணக்கம், நான் டாக்டர் ராஜ் கண்ணா பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையிலேருந்து ரொபோட்டிக் நீ சிஸ்டம் லான்ச் பண்ணுறோம். இப்போ இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசில் எழுகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுவாரா இல்லை ரோபோ போய் ஆப்ரேட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சர்ஜரி பண்ணுறேன்னா நான் தான் வந்து கட்ஸ் எடுப்பேன். பட் ரோபோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்ப கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரோபோவோட பங்கு. இப்போ ரோபோவோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் எலும்புகள் வந்து நேராக இருக்காது. ஃபாரினில் இருக்கிற பேஷண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஏன்னா கால்சியம் குறைபாடு, ஆஸ்டியோபோரோசிஸுங்கிறது வந்து எலும்பு மெலிதல்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜாஸ்தியாக காணப்படுது. ஸோ அப்போ அந்த மாதிரி வளைந்த எலும்புகளுக்கு கூட நம்ம வந்து துல்லியமாக அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரொபோட்டிக் அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது, மூட்டில் இருக்கிற ஜவ்வுகள் அது பார்த்திங்கன்னா சமச்சீராக இருக்காது ஆரம்பத்தில். அப்போ நம்ம இந்த ரோபோவோட உதவியோட அதை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது, சமச்சீராக்கும்போது, அப்போ அந்த பேஷண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த மூட்டோட செயல்பாடு நல்லாயிருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா இரத்தப்போக்குங்கிறது மிக குறைவு. அதே மாதிரி இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் போகக்கூடிய கொழுப்புகளும் வந்து மிக குறைவு. அப்போ ரெண்டு காலையும் ஒரே டயத்தில் ஆப்ரேட் பண்ணால் கூட காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ரொம்ப கம்மி. பேஷண்ட்டோட ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அன்னைக்கே இல்லை அடுத்த நாளே எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு நன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரோபோட்டிக் சிஸ்டமை வந்து எல்லா ஆப்ரேஷனுக்கும் பயன்படுத்தினா அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சராசரியாக ஒரு பேஷண்ட் வந்து மூட்டு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி ஏறி இறங்குறது, அன்றாட வேலைகள் பண்ணுறது. இன்னும் சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கோல்ஃப், இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகளையும் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரொபோட்டிக் சர்ஜரி வந்து உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ.